கைஸ் ஒரு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய தான் சும்மா விடுவீங்களா? இல்ல அந்த குழந்தைய பெத்தவங்கள தான் சும்மா விடுவீங்களா? இல்ல எனக்கு புரியல. இவங்க வந்து இதோட குழந்தையோட மூக்கு ஏன் அப்படி இருக்கு? இந்த குழந்தையோட காது ஏன் அப்படி இருக்கு? இந்த குழந்தையோட கால் ஏன் அப்படி இருக்கு? இந்த குழந்தையோட மண்டை ஏன் அப்படி இருக்கு? இந்த குழந்தையோட வேண்டாம். யா இல்ல நீங்க வந்து இந்த அளவுக்கு இந்த ஷேப்பு, ஃபீச்சர்ஸ்லலாம் நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க பிஹெச்டி பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தை எரும மாடு மாதிரி வளர்ந்து நிக்குதே, அந்த குழந்தைய பார்க்குறப்போ நீங்க சொல்ற ஃபீச்சர் எதுவுமே உங்க குழந்தைகிட்ட இல்லையே. சாரி. நீங்க உங்களோட பிள்ளைகிட்ட இல்லையே. 3 பேருமே இன்க்ளூடிங் த பேபி அவங்க வந்து ஒரு புது லைஃப்ல என்டர் ஆயி அவங்க வந்து ஒரு டிஃபரெண்ட் ஃபேஸ்ல ஆல்ரெடி இருக்காங்க. நம்ம அவங்கள மூச்சு விட விடலாமே. போனோமா, பார்த்தோமா, "நீ எப்படி இருக்கம்மா? நீ நல்லா இருக்கியா? குழந்தை நல்லா இருக்கா?" அவ்வளோதான். அவ்வளோதான். வந்து மூக்க அப்படி பிடிச்சு விடு. நீ வந்து காத அப்படி கிள்ளி விடு. நீ வந்து கன்னத்திலே வைக்கணும். உங்களுக்குன்னு தெரிஞ்ச 4 விஷயத்த நீங்க சொல்றீங்க தப்பில்ல. ஐ மீன் நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம தான் இருக்கு. அத கேட்கலாம். பட் எல்லாருமே சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருந்தா, குழந்தைக்கு வந்து நீ அது பண்ணு, குழந்தைக்கு வந்து நீ இது பண்ணு, நீ போ.